தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த பிரஜேஷ் மிஸ்ரா, அமைச்சரவை செயலாளராக இருந்த பிரபாத் குமார், இந்தியாவுடைய ரா அமைப்பின் தலைவராக இருந்த ஏஎஸ் துலத், தேசிய பாதுகாப்பு காவல் குழு அதாவது என்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி கார்டுடைய தலைவர் நிகில் குமார், விமானத்துறை அமைச்சர் சரத் யாதவ், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங், பாஜகவுடைய மூத்த தலைவர் அருண் ஷோரி எல்லாரும் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. ஆனா பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்த மீட்டிங்ல இருந்து புறக்கணிக்கப்படுறாரு. இந்த மீட்டிங்ல அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்கலாம், எப்படி உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை உயிரோட பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் அடுத்தடுத்து முன்வைக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களும் வகுக்கப்படுது. அதே நேரத்தில் அம்ரிட்சர்ல இன்னொரு பக்கம் வந்து அந்த கடத்தல் விமானம் தரையிறங்குது. தரையிறங்கின உடனேயே அங்க பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் தலைவர் சரப்ஜோத் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்க இங்க தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில ட்ரெயினான கமாண்டோக்களை வச்சு அந்த பிளைட்டை வந்து மீட்கிறோம், உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து தகவல் அனுப்புறாரு.